ஹே காய்ஸ், இந்தியாவுக்காக ஸ்விம்மிங் போட்டியில ஜெயிக்க நீச்சல் ஆடை, தொப்பி, கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு நீச்சல் குளத்துக்குள்ள இறங்குறீங்க. மொத்த நாட்டோட நம்பிக்கையும் சந்தோஷமும் இப்ப உங்க கையில தான். எல்லாரும் கூச்சல் போட்டு உங்களை உற்சாகப்படுத்துறாங்க. ஆனாலும் திக் 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 மொமெண்ட் தான். விசில் சவுண்ட் கேக்குது. போட்டி ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வின்னிங் லைனை தொட்டுறலாம். இப்போ சடனா உங்க கண்ணாடிக்குள்ள தண்ணி வந்து உங்க கண்ணையே மறைச்சிருது. முன்னாடி என்ன இருக்குன்னு உங்களால பார்க்க முடியல. இந்த மொமெண்ட் ஒண்ணு நீங்க பயத்துல பதட்டத்துல தோத்து போகணும், இல்லனா உங்களுக்காக, உங்க நாட்டுக்காக, சுத்தி கூச்சல் போடுற மக்களுக்காக, உங்க மேல இருக்க நம்பிக்கைக்காக தங்க பதக்கத்தை ஜெயிக்கணும். உங்களால ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட ஹீரோ தண்ணீர் நாயகன். இதே சூழ்நிலை அவர் ஃபேஸ் பண்ணி தான் பல தங்க பதக்கங்களை ஜெயிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருக்காரு. உங்க கனவு கோட்டைகள் எதுவா வேணா இருக்கட்டும், அதை திறக்க முடியற மாதிரி ஒரு மந்திர சாவி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த சாவியை வாங்கிடணும் தானே யோசிக்கிறீங்க. செலவு பண்ணியெல்லாம் வாங்க தேவையில்ல. நான் சாவின்னு சொன்னது உங்களோட மனசை தான். இப்படி மனசை மந்திர கொலா பயன்படுத்தி மாஸ் காட்டி ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடலை வாங்கி குமிச்சவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட ரியல் ஹீரோ. இந்த அதிரடி அசுரனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் பாருங்க, நீங்களும் நம்புவீங்க மந்திர சாவி நம்ம மனசுதான்னு. ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. மந்திர சாவியை பயன்படுத்தி நம்ம நினைச்சதை அடையலாம். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், எப்பவும் போல நீங்க ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு கரண்ட் போயிடுது. இருட்டுக்குள்ள கண்ணு தரல. 2 நாள் முன்னாடி தானே பேய் படம் பார்த்தேன். எங்க இருக்கீங்களா? கரண்ட் வர போயிடுச்சு, பயமா இருக்கு. நான் வர இருங்க ஹாலுக்குன்னு எல்லாரும் ரூம்ல இருந்து எழுந்து நம்ம வீட்லயே நம்ம இப்படி அலப்பற பண்றோம். ஆனா பாருங்க, நம்ம அதிரடி நாயகனுக்கு ஒலிம்பிக்ஸ்ல ஸ்விம்மிங் பூலுக்குள்ள திடீர்னு ஒண்ணுமே தெரியல. பயங்கர இருட்டு தான். ஆனாலும் அவரோட மனசே அவரோட 2 கண்களா மாத்தி நீந்தி ஜெயிச்சு உலக சாதனை பண்ணிருக்காரு. இது எப்படி சாத்தியம் தானே யோசிக்கிறீங்க? எல்லாமே விஷுவலைசேஷன் டெக்னிக்கோட மகிமைதான். யார் இவர? இந்த அதிரடி நாயகனின் பேரு மைக்கேல் ஃபெல்ப்ஸ். 1985ல யூஎஸ்ஏல பிறந்தவர். வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்விம்மர். நீச்சல் போட்டியில தங்கமா வாங்கி குமிச்சவர். 28 மெடல் மொத்தம். சும்மா இல்லங்க, அதுல 23 கோல்டு மெடல். ஒலிம்பிக்ஸோட உலக நாயகன்னு இவரை சொல்லலாம். சக்சஸ்ஃபுல் பீப்புளோட லைஃப்ல பல அடி இருக்கும்ல, அப்படிதான் ஃபெல்ப்ஸோட லைஃப்லயுமே நிறைய பிரச்சனை. சின்ன வயசுல டீச்சர் கிட்ட திட்டு வாங்கி காலத்தை ஓட்டிருக்காரு. மைக்கேல் அடங்கவே மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல உட்கார மாட்டான். என்ன சொன்னாலும் கவனிக்க மாட்டேங்கிறான். மார்க்கும் வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு மிஸ்ஸுக்கெல்லாம் தண்ணி காட்டியிருக்காரு நம்ம தண்ணீர் நாயகன். ஃபெல்ப்ஸோட சேட்டை அவரோட அம்மாக்கே பிடிக்கல. என்ன சொன்னாலும் அடங்கல. டாக்டர் கிட்ட போயே ஆகணும்னு அவனை கூட்டு போறாங்க. அங்கதான் டாக்டர் அடுத்த குண்டை தூக்கி போட்டாரு. இவனுக்கு ADHDன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். இந்த பிரச்சனை இருக்க பசங்களால ஒரு விஷயத்துல அதிக நேரம் கவனம் செலுத்த முடியாது. அண்ட் ரொம்ப துருன்னு ஓடிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா மனசு துவண்டு போகல. என் பிள்ளைக்கு பெரிய நோயெல்லாம் இல்ல, கொஞ்சம் துருத்துருப்பு ஜாஸ்தி, அவ்வளவுதான். நம்ம சரண்யா ஸ்டைல்ல சொல்லணும்னா, ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்பா வருவான் அப்படின்னு மனசை தேத்திட்டு ஒரு முக்கியமான முடிவெடுத்தாங்க. இவனுக்கு மருந்து மாத்திரை மட்டும் பத்தாது, இவனோட எனர்ஜியை கொஞ்சம் வேற பக்கம் கொண்டு போனா சூப்பரா வருவான்னு அம்மாக்கு நம்பிக்கை இருந்தது. உலகத்துல எல்லா அம்மாக்கெல்லாம் அப்படிதாங்க. எந்த அம்மா தான் புள்ளைய விட்டு கொடுப்பாங்க சொல்லுங்க? பொறுமையா யோசிச்சு பார்த்தாங்க. மண்டைக்குள்ள சடனா சுத்தியெல்லாம் அடிச்ச மாதிரி ஒரு ஸ்பார்க்கு. பொருடா, உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு இழுத்துட்டு போய் நீச்சல் குளத்துல தள்ளி விட்டு வந்தாங்க. அங்கதாங்க டேர்னிங் பாயிண்டே. ஐயா தண்ணிக்குள்ள போயிட்டா காம்பாயா மாறிடுவாரு, அண்ணிய நம்பி மாதிரி. இது தெரிஞ்சுக்கிட்ட அவன் அம்மா ஃபெல்ப்ஸை ஸ்விம்மிங் கிளாஸ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. நம்ம வால் பயலுக்கு இந்த டீச்சர், புக்கு, ஹோம்ஒர்க்கு இதுல இருந்து தப்பிச்சுக்க ஸ்விம்மிங் கிளாஸ் ஒரு எஸ்கேப் பிளேஸாவே இருந்தது. ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்துதான் அவர் வாழ்க்கையோட ஒரு மிராக்கிள் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்போ ஒரு புது ஆள் என்ட்ரி கொடுக்குறாரு. பேரு பாப் பவுமன். ஃபெல்ப்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்த கோச். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னடா இது, டீச்சர் கிட்ட தப்பிச்சு கோச் கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு நொந்து போன நேரத்துல அவர் சொன்ன ஒரு விஷயம் ஃபெல்ப்ஸுக்கு ஆணி அடிச்ச மாதிரி மண்டைக்குள்ள போயிடுச்சு. யூ டோன்ட் ஜஸ்ட் ஸ்விம் இன் த பூல், யூ ஸ்விம் இன் யோர் மைண்ட் ஃபர்ஸ்ட். அதாவது நீ வெளியே இருக்கிற இந்த நீச்சல் குள தண்ணிக்குள்ள நீந்தி பழகிறதுக்கு முன்னாடி உன் மனசுக்குள்ள ஒரு நீச்சல் குளம் கட்டு, அந்த தண்ணிக்குள்ள நீ நீந்தி பழக அப்படின்னு பாப் சொன்னாரு. இந்த வார்த்தைகள் இல்ல பாபோட இந்த அஃபர்மேஷன் தான் ஃபெல்ப்ஸோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுச்சு. இங்கதான் விஷுவலைசேஷன் ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆச்சு ஃபெல்ப்ஸுக்கு. பகலெல்லாம் தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டே இருப்பாரு. நைட்டு போய் படுத்தா கண்ணு மூடிட்டு திரும்ப மனசுக்குள்ள இருக்கிற நீச்சல் குளத்துக்குள்ள இறங்கிடுவாரு. ஒரு சினிமா மாதிரி ஓட ஆரம்பிக்கும். இப்ப வேகமா நான் ஸ்விம் பண்றேன். சுத்தி மக்கள் கை தட்டுற சத்தம், தண்ணியோட சில் ஃபீல். கைய தூக்கி போடுறேன், ஸ்விம்மிங் ஸ்ட்ரோக். இப்ப திரும்புறேன், ஃபினிஷ் லைன் தெரியுது. அதை தொட போறேன், தொட்டுட்டேன், எஸ் நான் ஜெயிச்சிட்டேன். கோச் சொல்லி கொடுத்த அத்தனையும் அவரோட மைண்டுக்குள்ள விஷுவலைசேஷனா ஓடும். இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினம் நடந்தது. ஒரு பக்கம் மென்டல் ட்ரைனிங் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாரு. ஃபெல்ப்ஸோட இந்த சாதனைகளுக்கான மெயின் சீக்ரெட்டை தெரிஞ்சுக்க பத்திரிகையாளர்கள் இன்டர்வியூ பண்றாங்க. அவர் அப்ப சீக்ரெட்டை ரிவீல் பண்றாரு. எல்லா இரவும் நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட இந்த நீச்சல் பயிற்சியை ஒரு சினிமா படம் மாதிரி என் மைண்ட்ல ஓட்டி பாப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ இங்க சீக்ரெட்டே விஷுவலைசேஷன் தான்.
பகல் ஃபுல்லா உடல் மூலமா பயிற்சி பண்ணிட்டு இரவு முழுக்க மனசு மூலமா பயிற்சி பண்றாரு. வெற்றியை மட்டும் இல்ல, எங்கெல்லாம் பிரச்சனை வரும் அது எப்படியெல்லாம் சமாளிக்கலான்னு இந்த ஆங்கிள்லயும் யோசிச்சு கற்பனை பண்ணிருக்காரு. சோ இதே சிச்சுவேஷன் நிஜத்துல வந்தா கூட இவர் ஆல்ரெடி இந்த கற்பனை எல்லாம் பயிற்சி பண்ணதால அவரோட ஆழ்மனசு அவரை தோக்கவே விடாது, ஜெயிக்க வச்சிரும். சோ மைக்கேல் ஃபெல்ப்ஸோட ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் ஏதென்ஸ்ல 2004 நடந்தது. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. அடிச்சு தூள் கிளப்பினாரு. 6 கோல்டு மெடல், 2 பிரான்ஸ் மெடல். உலகமே ஷாக் ஆகி யாருடா இவன்னு பாத்துட்டு இருந்தது. 6 வார கூச்சல். ஆனா நம்ம ஆளு ஃபெல்ப்ஸ் காமா இருந்தாரு. இந்த உலகத்துக்கு வேணா இது முதல் வெற்றி. அவரை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் இல்லையே. டெய்லி நைட்டு மைண்டுக்குள்ள 1000 வாட்டி ஓட்டி பார்த்த படம் தானே இது. சோ ரிலாக்ஸ்டா இருந்தாரு நம்ம ஹீரோ. அடுத்து வந்ததுதான் ஒரு அசாத்தியமான தருணம். 2008 நடந்த பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ். வரலாறு படைச்ச தருணம். 8 தங்கம் வாங்கணும்னு ஃபெல்ப்ஸ் மனசுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. 8ஆ? சான்ஸே இல்லைன்னு எல்லாம் நெகட்டிவா சொன்னாங்க. 200 மீட்டர்ஸ் பட்டர்ஃப்ளை ஃபைனல். இங்கதான் நடந்தது அந்த சாதனை படைத்த தருணம். ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. மைக்கேல் தண்ணியில இறங்கிட்டாரு. சுத்தி மக்கள் ஆரவாரம், கூச்சல். லாஸ்ட் 25 மீட்டர்ஸ் எல்லாருக்கும் திக் திக்குன்னு தருணம். இந்த நேரம்னு பார்த்து அவரோட கண்ணாடிக்குள்ள தண்ணி போயிடுது. இப்ப ஃபுல் இருட்டு. முன்னாடி என்ன இருக்குன்னு கூட சுத்தமா தெரியல. அவரால எதையுமே பார்க்க முடியல. ஆனா ஃபெல்ப்ஸ் அங்க பதட்டப்படல, பயப்படல. ஏன் தெரியுமா? அவர்கிட்டதான் மந்திர சாவி இருக்கே. ஃபெல்ப்ஸ் டெய்லி நைட்டு பண்ண விஷுவலைசேஷன் கை கொடுத்தது. அவர் மனசுக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும்னு. உடனே கண்ணை இறுக்கி மூடிட்டாரு. கையை தூக்கி போட்டாரு. என்ன ஆரம்பிச்சாரு. அந்த ரைம் அப்படியே மைண்டுக்குள்ள ஓடுச்சு. எண்ட நோக்கி போறாரு. எண்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டாரு. கூட்டத்தோட கூச்சல் வானவரை எட்டுச்சு. ரிசல்ட் கோல்டு மெடல், வேர்ல்ட் ரெக்கார்ட். அடுத்த இன்டர்வியூல அவர் சொன்னதுதான், என்னால அந்த தண்ணிக்குள்ள சுவரை பார்க்கவே முடியல, எதையுமே பார்க்க முடியல. ஆனா தினமும் நான் நைட்டு பிளே பண்ணிட்டு இருந்த அதே படத்தை மைண்டு மூலமா ஓட்டிதான் வெற்றி கொடியை எட்டி பிடிச்சேன்னு சொன்னாரு. இப்போ நீங்க கேட்கலாம், இதெல்லாம் வெறும் நம்பிக்கையா இல்ல சயின்ஸா அப்படின்னு. இதுக்கு விடை, இது சயின்ஸ் தான். உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். நம்ம பிரெயினுக்கு உண்மை எது கற்பனை எதுன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. நம்ம எஸ்.ஜே. சூர்யா சொல்ற மாதிரி தான், இருக்கு ஆனா இல்ல. தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, சினிமா தியேட்டர் போயிட்டு அழுதுட்டே வெளியே வருவோமே, அது ஒரு பொழுதுபோக்குன்னு தெரியும். அந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி எமோஷனல் சீன் எல்லாம் நடிச்சுட்டு காசை வாங்கிட்டு ஜாலியா தான் போயிட்டாங்கன்னு தெரியும். ஆனாலும் அழுவோம். நம்ம மூளைக்கு அந்த நேரத்துக்கு எது உண்மை எது கற்பனைன்னு புரியாது. இப்படிதான் அத்லீட்ஸ், ஆஸ்ட்ரோநாட்ஸ், சோல்ஜர்ஸ் விஷுவலைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. மைக்கேல் ஃபெல்ப்ஸ் செஞ்ச டெய்லி மென்டல் ட்ரைனிங் தான் அவரோட மூளை தான் அந்த சூழ்நிலைக்கு டக்குன்னு ஒன்று ரெடி பண்ணுச்சு. ஃபெல்ப்ஸ் தான் டெய்லி படம் ஓட்டிட்டே இருக்காரு. என்ன நடந்தா என்ன செய்யணும்னு மூளை அந்த சுச்சுவேஷனை ரொம்ப சரியா ஹேண்டில் பண்ணிருச்சு. சயின்ஸ் ரீதியா பார்த்தா மூளைன்னு சொல்றோம். அதே கொஞ்சம் அப்பாற்பட்டு யோசிச்சா மைண்ட், ஆழ் மனசுன்னு சொல்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மைக்கேல் ஃபெல்ப்ஸ் கரியர் அச்சீவ்மெண்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதாங்க. 23 ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸ், 28 டோட்டல் ஒலிம்பிக் மெடல்ஸ், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டெக்கரேட்டட் ஒலிம்பியன். இதெல்லாமே அவரோட உண்மையான சக்சஸா இருந்தாலும் அவரோட மைண்ட் மாஸ்டரி இதான் இங்க கிரேட் கேம் சேஞ்சா. விஷுவலைசேஷன் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். எக்ஸாம், இன்டர்வியூ, பிசினஸ், வீடு, ஹெல்த், இப்படி எல்லாத்துலயும் நம்மளால சாதிச்சு காட்ட முடியும். டெய்லி வர 5ல இருந்து ஒரு 10 நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்க. நீங்க என்ன அடைய நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கற்பனை பண்ணுங்க. முழு ப்ராசஸையும் உண்மையா நடக்கிற மாதிரி தத்ரூபமா கற்பனை பண்ணுங்க. தடங்கள் கூட கற்பனை பண்ணுங்க. அதுக்கான தீர்வுகளையும் கூடவே இமேஜின் பண்ணுங்க. அப்புறம் என்ன, மேஜிக் மந்திர சாவி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த சாவியை வச்சு கதவை திறந்தீங்கன்னா கதவுக்கு அந்த பக்கம் நீங்க கிட்ட சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை இருக்கும். மைக்கேல் ஃபெல்ப்ஸ் சொன்ன அறிவுரை இதுதான். உங்களால ஒரு விஷயத்த கனவு காண முடியுதுன்னா, அதை தெளிவா பார்க்க முடிஞ்சதுன்னா, உங்களால கண்டிப்பா அதை செஞ்சு சாதிச்சு காட்டவும் முடியும். ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்துல இருக்க யாரோ ஒருத்தரால முடியுதுன்னா கண்டிப்பா நம்மளாலையும் முடியும். நீங்க ஓட்டி பார்க்கும் படத்தோட டைரக்டர் நீங்க தான். சங்கர் பட ரேஞ்சுக்கு செட்டெல்லாம் போட்டுக்கோங்க. கோடி ரூபாய் பணமெல்லாம் அதுக்கு தேவையில்ல. நம்ம மனசுதான் நம்ம படமே. கேமரா உங்க மனசுதான். பிடிச்ச படத்தை பிடிச்ச லொகேஷனை செலக்ட் பண்ணி அசத்துங்க. ஸ்கிரிப்ட் எழுதுறதும் நீங்க தான். உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கலாம். எப்படி வேணா எழுதிக்கலாம். பிடிக்கலையா அழிச்சு எழுதிக்கோங்க. உங்க கதை, நீங்க தான் டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர் எல்லாம். ஆனா மறந்துடாதீங்க, படத்துல சிக்கல் வரலாம், சண்டை வரலாம். அப்பவே அதுக்கு தீர்வை கண்டுபிடிச்சு விட்டுறணும். என்ன பிரச்சனையோ, ஆனா கடைசியில நீங்க ஜெயிக்கணும். கப்பு முக்கியம் பிகிலு. நான் வீடியோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த மந்திர சாவி நம்ம மைண்டு தான். இப்போ அது தெளிவா புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு விஷுவலைசேஷன் பண்ணலாமா? நம்ம எல்லாருக்குமான அடிப்படை தேவை ஆரோக்கியம், நிம்மதி, செல்வ வளம். ஒரு அமைதியான இடத்துல ரிலாக்ஸா உட்காருங்க. எதுவுமே உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. உங்க கண்களை மூடி நல்லா பிரீத் பண்ணுங்க. இயற்கையோட சில்லுங்கிற காத்த ஆழமா உள்ள எடுத்துக்கங்க. காத்துல சுத்தி இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்க உடல் முழுக்க பரவணும். இப்போ ஸ்லோவா மூச்சை ரிலீஸ் பண்ணுங்க. மறுபடியும் மூச்சு எடுங்க, ரிலீஸ். இன்னொரு தடவை ரிலாக்ஸா ஆழமா மூச்சு விடுங்க. இப்போ ரிலீஸ். நான் சொல்ல போறத அப்படியே கற்பனை பண்ணுங்க. காலையில நீங்க கண் விழிக்கிறப்போ நீங்க முதல்ல பாக்குறது சுவர்ல மாட்டிருக்க உங்களோட போட்டோ. அந்த போட்டோ எப்படி இருக்குன்னா, ஒரு செல்வந்தன் எப்படி ட்ரெஸ் பண்ணிருப்பானோ அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. கையில வாட்சு, கால்ல கிளாசிக்கான ஷூ, ஸ்டேஜ்ல நின்று உங்க சக்சஸ்க்காக அவார்டு வாங்குறீங்க. உங்க உடல் அமைப்பு செம ஃபிட்டா இருக்கு.
உங்களை பார்க்குறப்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஆளா தெரியுறீங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து நிம்மதியா பெருமூச்சு விடுறீங்க. அப்படியே சுத்தி உங்க ரூமை பார்க்குறீங்க. நீங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயமும் உங்க ரூம்ல இருக்கு. சூப்பரா இன்டீரியர்ஸ் பண்ணிருக்கீங்க. பெரிய டிவி, பிராண்டட் ஏசி, சொகுசு பெட்டு, பெட்ஷீட்டு. பெட்ல இருந்து எழுந்துக்கிறப்போ மனசுக்குள்ள ஒரு நிம்மதி. வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்குங்கிற எண்ணம். ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ட்ரெஸ் பண்றதுக்காக கபடை ஓபன் பண்றீங்க. ரொம்ப நீட்டா நிறைய ட்ரெஸ்ஸஸ் அடுக்கி இருக்கு. செம ஃபேஷனபிளா இருக்கீங்க. ரெடி ஆயிட்டு கீழே சாப்பிட போறப்போ நீங்க கேட்ட பக்காவான சாப்பாடு உங்களுக்கு ரெடியா இருக்கு. உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லார் முகத்திலயும் புன்னகை. உங்க வீடு முழுக்க பாசிட்டிவ் வைப்ஸ். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறீங்க. வீட்டு வாசல்ல பெரிய கார். அந்த காரோட ஹார்ன் சவுண்ட் கேக்குது. நீங்க போனதும் உங்க டிரைவர் சிரிச்சுக்கிட்டே கதவை திறக்கிறாரு. அந்த காரோட சத்தம், டயரோட சத்தம் உங்களுக்கு பழைய நினைவை கொண்டு வருது. நான் இந்த காரை வாங்கணும்னு நீங்க எவ்வளோ ஆசைப்பட்டீங்களோ அந்த நினைவுகள் உங்களுக்கு வருது. நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கேங்கிற நிம்மதி உங்களுக்குள்ள. ஆஃபீஸ் போறீங்க. அங்க வேலை பார்க்குற எல்லாருக்கும் நீங்க தான் இன்ஸ்பிரேஷன். அங்க இருக்க எல்லாரும் உங்க மேல தனி மரியாதை காட்டுறாங்க. எப்படி பாஸ் மட்டும் இவ்ளோ ஃபிட்டா, புத்திசாலியா, ரொம்ப நிம்மதியா இருக்காருன்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. நானும் உங்களை மாதிரி ஆகணும் பாஸ்னு நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் லைஃப்ல? நான் ஜெயிச்சிட்டேன். என் வாழ்க்கையோட கடைசி காலம் வர இதே செல்வ வளம், ஆரோக்கியம், நிம்மதியோட நான் வாழ்வேன். எனக்கு எல்லாத்துலயும் நிறைவு கிடைச்சுக்கிட்டே இருக்குன்னு மனசார எமோஷனலா ஃபீல் பண்றீங்க. உங்க கண்ணு ஓரமா ஒரு ஆனந்த கண்ணீர் வருது. இப்போ உங்க கண்களை தரங்க. ரிலாக்ஸா மூச்சு விடுங்க. அவ்வளோதான். இந்த ஒரு கற்பனையே நமக்கு இந்த அளவுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குதுன்னா நம்ம தினம் பண்ற கற்பனைகள் நம்மளை இதான் உண்மைன்னு நம்ப வைக்கும். நம்ம ஆழ் மனசு நம்ம கற்பனை பண்ற விஷயங்களை தான் உண்மைன்னு நினைக்க ஆரம்பிக்கும். நீங்க நிறையவே கற்பனை பண்ணுங்க. எப்பவும் பாசிட்டிவா மட்டுமே யோசிங்க. கற்பனையில மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ ஆரம்பிங்க. எக்ஸாக்டா முடியலனாலும் அட்லீஸ்ட் நீங்க அதை உண்மையா நம்பி நடிக்கவாவது செய்யலாம். உண்மைன்னு நம்பி நடிக்கிறப்போ ஆழ் மனசுக்கு அது உண்மையாதான் தெரியும். மைக்கேல் ஃபெல்ப்ஸால முடியுதுன்னா உங்களாலையும் கண்டிப்பா முடியும். அப்புறம் 20 என்ன 100 தங்க பதக்கம் கூட வாங்குவீங்க. சோ இன்னைக்கு ராத்திரியா ஆரம்பிங்க. கண்களை மூடி கனவு காணுங்க. இன்னைக்கு நான் காண போற கனவு உங்களோட நிம்மதியான நிறைவான வாழ்க்கைக்கு இந்த விஷுவலைசேஷன் மாதிரி என்னால எவ்வளோ ஊக்கங்களை கொடுக்க முடியும்னு கனவு காண போறேன். உங்களோட கனவு என்ன? நீங்க என்ன கனவு கோட்டைய உங்க மைண்ட்ல படமா ஓட்டி பார்க்க போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல பாசிட்டிவ் அஃபர்மேஷனா சொல்லுங்க. இந்த கமெண்டே உங்க சக்சஸ்க்கான முதல் ஸ்டெப்பா இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.